அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்கும் என்னென்னா நம்ம படுற கஷ்டங்களை குழந்தைங்க படக்கூடாது, படித்தா முன்னேறலாம் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம படிக்க வைக்கலாம். அதுக்கு மேலே அது அவங்களோட என்ன நடக்குதோ நடக்கட்டும். 12th நீங்கள் எத்தனை மார்க்கு? 1150. உங்களுக்கு இந்த மாதிரி 3% ரிசர்வேஷன் இருக்குது, கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அப்ளை பண்ணோம். அது வரைக்கும் எனக்கு 3% ரிசர்வேஷன் இருக்குன்றதே தெரியாது. அனிதா சொன்ன அந்த வார்த்தை நியூஸ் 18ல் கொடுத்த பேட்டியில், என் கூட இன்னும் சில பொண்ணுங்களும் எழுதுனாங்க, ஆனால் பாஸ் ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் படித்தது வேற, அவங்க கேள்வி கேட்குறது வேற. அந்த பெண் 1 வருஷம் வீட்டில் உட்காந்து நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்க முடியுமா? கிராம சூழலில் இந்த சமூக அழுத்தத்திற்கு அந்த பிள்ளைகளை உட்படுத்துகிறது இந்த அரசு. ஒருவேளை இந்த நீட் தேர்வு இல்லாமல் இருந்திருந்தால் மருத்துவர் கோகிலாமணி அவர்களுடைய ஜூனியராக இன்றைக்கு அனிதாவும் டாக்டர் ஆகியிருப்பார். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் ஒரு வழியா டெல்லியில் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு குழப்பத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு தமிழ்நாடு போராடி வருகிறது, தொடர்ந்து போராடி வருகிறது. இப்போதிருந்து இல்லை, நீட் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போதிருந்து போராடி வருகிறது. 2006 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எதிராக போராடி வருகிறது. 2012-13 திமுக இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வருகிறது. அப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற போராட்டம் இந்த போராட்டம். டெல்லியில் முடித்து வைக்கப்பட்ட அந்த போராட்டத்திற்கு பிறகு இன்னமும் கூட சிக்கல் தீரவில்லை. கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அதற்காக சிஜேபி நாங்கள் மீண்டும் போராட முன்வருவோம் அப்படின்னு சொல்லி குரலை உயர்த்தி இருக்கிறது. பாஜக அரசு என்ன செய்யுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் தாவேக அரசும் கடுமையாக போராட்டக்காரர்களை ஒடுக்கியது. பலரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் பலரும். இப்போது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அந்த சிஜேபி புரொட்டஸ்டும் கூட ஒரு சிலர் முடித்து கொண்டார்கள், ஒரு சிலர் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய போராட்டம் வென்றதா என்றால் தமிழ்நாட்டினுடைய போராட்டம் இன்னும் வெற்றி பெறவில்லை. அப்போ தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக இருந்தது, எப்படிப்பட்ட மாநிலமாக இப்போது இருக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவையாக பார்க்கப்படும் பொதுவாக இந்த கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்றதுல. ஒன்று இடஒதுக்கீட்டு முறை, 2வது எந்த பின்னணியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அதில் பயனடைந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு யார் யாரெல்லாம் அதில் பலனடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு கூலி தொழிலாளியினுடைய வீட்டில் 4 மகள்கள், ஒரு கூலித்தொழில் செய்கின்ற அப்பாவின் வீட்டில் 4 மகள்கள் வளருவது அப்படின்றது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. ஏன் அவ்வளவு சாதாரணமானது இல்லை அப்படின்னா, அவங்க வசிக்கின்ற ஊர் ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு தான் வரும். அப்படிப்பட்ட ஊரில் பிறந்த ஒரு பெண், 4 பெண் குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பிறந்த ஒரு பெண், கூலித்தொழில் செய்கின்ற அப்பாவுக்கு பிறந்த ஒரு பெண், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா? சிலர் சொல்கிறாங்க நல்லா படிக்கிறவங்களால கிளியர் பண்ண முடியும்னு. ஆனால் நீட் எக்ஸாம் நாம் படிக்கிற சிலபஸ்லேருந்தே கேட்கப்படுவது கிடையாது, மாறா சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து கேட்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஸ்டேட் போர்டு மெட்ரிக்ஸில் தனி சிலபஸ் இருக்குது, அரசு பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மெட்ரிக்ஸும் இருக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது, சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கரிக்குலம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. இப்படி பல வகையான ஸ்கூல்ஸ், மாண்டிசோரி ஸ்கூல்ஸ், இப்படி பல வகையானது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாணவர்கள் படிப்பது ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டம். இந்த மாநில, அதுவும் குறிப்பாக 10th 12th அப்படின்றதுல நீங்கள் மெட்ரிக்காவே இருந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தில் தான் பொதுத் தேர்வுகளை நடத்த முடியும். ஏன்னா பொதுத் தேர்வு அப்போ எல்லாருக்கும் காமன் எக்ஸாம் தான், அதனால தான் அது பொதுத் தேர்வு 10th 11th 12th. இப்போ இந்த 10th வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பொண்ணு அவங்களுடைய கரியரில் அடுத்து 11th 12th படித்து முடிச்சுட்டு 1150 மார்க் எடுக்கிறாங்க. 1150 மார்க் எடுத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு பலரும் சொல்கிறாங்க, உங்களுடைய நல்ல மதிப்பெண்ணுக்கு, உங்களுடைய இடஒதுக்கீட்டு முறைக்கு உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே படிக்க இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் படித்து முன்னேறுறாங்க. இப்போ அவங்க மருத்துவராக இருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அவினாசி தொகுதி போட்டியிட்ட திமுகவினுடைய
இளம் வயது வேட்பாளர்களில் ஒருவராக போட்டியிட்ட மருத்துவர் கோகிலாமணி அவர்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம அரசு பள்ளியில் படித்தோம். +1 +2 வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுனால மெரிட்டில் படிக்க வச்சாங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸு. அண்டு ப்ரைவேட் ஸ்கூலில் 10th 12th KGMS அப்படின்னு ஒரு நம்பியூரில். அதுக்கப்புறம் 12th ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணதுனால கைட் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாரும். 12th நீங்கள் எத்தனை மார்க்கு? 1150. ஓகே. அவுட் ஆஃப் 1200. அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி 3% ரிசர்வேஷன் இருக்குது, கண்டிப்பாக MBBS சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அப்ளை பண்ணோம். அது வரைக்கும் எனக்கு 3% ரிசர்வேஷன் இருக்குன்றதே தெரியாது. ஓகே. உண்மையாகவே அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிச்சு 2015. 2015லேருந்து 2021 வரைக்கும் MBBS படித்தோம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் கோவிட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணோம். நீங்கள் எத்தனாவது பொண்ணு? நான் 3rd. ஓகே. உங்களுக்கு அடுத்து ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க குரூப் 4 சர்வீஸில் இருக்காங்க. ஓகே. ஊரில் எல்லாருமே 4மே பொண்ணு பிள்ளைங்க எப்படி கஷ்டப்பட்டு, அதுவும் அந்த ஏரியா வந்துட்டு நம்ம கிராமப்புறத்தில் வந்துட்டு கம்பெனி, விவசாயம், ஒன்று விவசாயம், இன்னொன்று கம்பெனி. திருப்பூர் பக்கத்தில் இருக்க கிராமன்றதுனால அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ விவசாய கூலி. ஓகே. அப்பா விவசாய கூலி, அவ்வளோதான். விவசாய தோட்டத்துக்கு டெய்லி வேஜஸ். அம்மா போனால் அப்பாவுக்கு வந்துட்டு அப்பாவோட ஏர்னிங் வந்துட்டு 100 ரூபா 150 ரூபாலேருந்து எனக்கு தெரியும். அப்பா 100 ரூபாய்க்காக சம்பளத்துக்கு போகிறார். ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா. தேங்காய் உரிக்கிற போவார், அந்த மாதிரி ஒர்க்கு போவார். என்ன வேலையோ என்ன கிடைக்குதோ தோட்டத்து வேலை என்ன வேலைனாலும் செய்வார். அம்மா வந்துட்டு அப்பாவுக்கு அதே மாதிரி அப்பா என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி அம்மாவும் தோட்டத்து வேலைக்கு போவாங்க. 2 பேருமே இவ்வளோ ஸ்ட்ரகிளில் தான் வந்துட்டு எங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அப்போ வந்துட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா, பிள்ளைங்களை வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக கம்பெனிக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம கஷ்டம் போகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இல்லை, நம்ம படுற கஷ்டத்தை குழந்தைங்க படக்கூடாது அப்படி சொல்லிட்டு 4 பேரையும் படிக்க வச்சாங்க. 4 பேரையும் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயாவது படிக்க வச்சுட்டு, ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் பெருசாக அந்த அளவுக்கு அந்த ஏரியாலலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. படித்து அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அப்பா வந்துட்டு ஒரு பெரியாரிஸ்ட்டு. பெரியார் கொள்கைகள் பெண்ணடிமைத்தனமாக இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒழியணும் அப்படின்னு அந்த இதில் வந்ததுனால கலைஞரோட பெரிய பற்றாளன் அப்பா. கலைஞரோட பெரிய ரசிகன், தொண்டன், கட்சியில் இருக்கார் பல வருஷமாகவே. அதனால அப்பாவுக்கு ஒரு இருப்பு. கலைஞர் வந்து சொல்லியிருப்பார், டாக்டர் கலைஞர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி படிக்கணும், நல்லா படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி. அதனாலேயே அவர் படிக்க சொல்லிட்டாரு, என் குழந்தைங்களையும் படிக்க வைப்பேன் அப்படின்றதுனால படிக்க வச்சது தான். அவருக்கு அந்த ஒரு தாட். அப்பா கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருந்தாரா? கிளை செயலாளர் தான். ஓகே. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்கும் என்னென்னா, நம்ம படுற கஷ்டங்களை குழந்தைங்க படக்கூடாது, எப்படியாவது படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா படித்தா முன்னேறலாம் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம படிக்க வைக்கலாம், அதுக்கு மேலே அது அவங்களோட என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் படிக்க வச்சாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அரசியல் பேசுவார். நம்மக்கிட்ட 4 பேர்கிட்டயும் உட்கார வச்சு அரசியல் பேசுவார். ஐ மீன் அரசியல் தான் பேசுகிறாரு அப்படின்றது தெரியாமல் இதுக்காக உட்கார வச்சு பேசுவார். ஆமாம், உட்கார வச்சு பேசுவார். இந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் நைட் டின்னர் வந்து மேக்ஸிமம் ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து ஷேர் பண்ணிக்கணும். அவங்களோட தாட்ஸ் என்ன நடந்துச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அப்பா அம்மா வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவர் சொல்லுவார், இன்றைக்கி வந்துட்டு இந்த அரசியல் தலைவர் இப்படி பேசினார், இன்றைக்கி அவர் இப்படி பேசினார். அவர் வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ண மாட்டார், நீங்கள் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ண மாட்டார். இப்படியும் நடக்குது இப்படியும் நடக்குது, நீங்கள் எது நல்லது அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகே. ஸோ அப்படி தான் வந்துட்டு அரசியல் என்னோடய வாழ்க்கையில் வந்தது. 2015 தன்னுடைய படிப்பை தொடங்கி 2021 தன்னுடைய படிப்பை நிறைவு செய்கிறார். அவரிடம் நாம் பேட்டி எடுத்திருந்தோம். அவர் எப்படி அந்த 12th முடித்தார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இடையில நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய அப்பா என்ன வேலை பார்த்தார், அவங்க எப்படி அந்த மெடிக்கல் கோச்சிங்கில் படித்தாங்க அப்படின்றதெல்லாம். இதை தாண்டி மருத்துவராக அவர் வந்துட்டார். வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னா, அப்போது 2020-21 தான் அவங்க முடிச்சுட்டு பயிற்சி மருத்துவராக வர்றாங்க. அப்படி பயிற்சி மருத்துவராக வரும்போதே கோவிட் காலகட்டத்தில் மருத்துவர்கள் பட்ட அவஸ்தை வந்து ரொம்ப கொடுமையானது. பல பேர் வந்து மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் இருந்த ஹாஸ்டல்லே தங்கியிருந்தாங்க.
எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் முறையான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று பல்வேறு புகார்கள். அதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சரி செய்யப்பட்டது. அப்போது வீட்டுக்கே போக முடியாத சூழலில் விடிய விடிய மருத்துவமனைகளில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள். அதில் ஒரு மருத்துவராக பணியில் சேர்ந்தபோது ஒரு பணியில் சேர்ந்த கொஞ்ச வாரங்களிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு, அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனை என்று சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவமனைக்கு பிபிஇ கிட்டோட வர்றாரு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு போராட்டமான ஒரு போர் சூழலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மாநிலத்தினுடைய தலைமை, நானே உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்ன உடையோடு பணியாற்றுகிறீர்களோ, நீங்கள் எந்த நோயாளிகளோடு பணியாற்றுகிறீர்களோ அவர்களுடன் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவர்கள் பணியாற்றுவதற்கான ஒரு நம்பிக்கை. அதே போல் அந்த மக்கள் உயிர் பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. 2015 2021 வரைக்கும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிட்டோம் சார். முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு அப்போ கோவிட் பீரியட் 2021 நம்ம தலைவர் கூட அப்போ தான் வந்துட்டு பிபிஇ கிட்லாம் போட்டுட்டு அப்போ இஎஸ்ஐல அது நம்ம ஒர்க் பண்ணது கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலு. தலைவர் வந்தது கோயம்புத்தூர் அண்ட் அது இஎஸ்ஐ தனியாகவே இஎஸ்ஐ ஃபுல்லாகவே வந்துட்டு கோவிடுக்காக அப்போ பயங்கரமாக வார்டெலாம் இது பண்ணி நிறைய செட்டப் க்ரியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வார்டெலாம் இன்க்ரீஸ் பண்ணுமோ, பேஷண்ட் பெட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ அப்படிலாம் பண்ணியிருந்த டைம் அது. இஎஸ்ஐயாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் அவ்வளோ பேஷண்ட் லோடு. அந்த பேஷண்ட் லோடு இருக்கும்போது தலைவர் வந்தார். அப்போது நாங்கள் சிஎம்சிஹெச்சில் இருக்கோம், தலைவர் வந்துட்டு இஎஸ்ஐ வந்தார். ஓகே. அதெல்லாம் வந்துட்டு எங்கள் எல்லா அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்குமே ரொம்ப வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா டாக்டர்ஸில் சில பேரே வந்துட்டு இந்த வார்டுக்குள்ளே போகணுமா, ஐசியூக்குள்ளே போகணுமா அப்படின்னு பயந்த தருணங்கள். ஓகே. ஏன்னா பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா இன்பர்சன் எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்ம ப்ரொஃபஷன் முடிச்சு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க ஃபேமிலி எல்லாருமே பயந்துட்டு இருந்த தருணங்கள். எங்களையும் வீட்டில் டாக்டர்ஸ் வீட்டுக்கே போக முடியாமல் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம். அப்போ ஹாஸ்டல்லே சில பக்கம்லாம் வீடு தரமாட்டோம், வாடகை வீடுலாம் கிடையாது டாக்டர்ஸ்க்கு அப்படின்ற தருணங்கள். இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு எல்லாருமே ஒரு க்ரைசிஸில் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைமில் நாங்களும் வந்துட்டு அப்போ எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் முடிச்சிருக்கோம். முடித்ததும் வந்துட்டு கோவிடில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம். ரொம்ப ஒரு பெருமையான மூமெண்ட்டு. இன்டர்ன்ஷிப் வந்துட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அது கம்பல்சரி, சிஆர்ஆர்ஐ பீரியட்ன்றது கம்பல்சரி பீரியடு சர்வீஸ்க்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு. அப்படின்ட்டுருக்கிற பட்சத்தில் கோவிடு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக கோவிடில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் தலைவர் வந்துட்டு ஒரு முதலமைச்சர் வந்துட்டு முன்னாடி நிற்கிறாரு, ஒரு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கராக வந்து நிற்கிறாரு அப்படின்னும்போது, நான் இருக்கேன் உங்களோட அப்படின்னு சொல்லி நிற்கும்போது, அப்போ எங்களுக்கே பர்சனலாக ஒரு முதலமைச்சரே வந்து நிற்கிறாரு, முதலமைச்சர் வந்துட்டு ஐசியூ வார்டுக்குள்ளே தைரியமாக போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் சேவையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் ஒரு மருத்துவ சேவை வந்துட்டு நம்ம எந்த லெவலில் வேணால் இருந்து நம்ம பண்ணலாம், மக்களுக்கான சேவை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அவர் எல்லா டாக்டர்ஸ்க்கும் அந்த இது வந்துச்சு. டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஓகே, நர்ஸ்லேருந்து கீழே எல்லாருக்குமே ஒரு முதலமைச்சர் நம்ம முன்னாடி நிற்கிறாரு, இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்மளும் தைரியமாக நிற்கலாம். அப்படிப்பட்ட மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறோம்னா, இப்போ கூட ஏகே ராஜன் அவர்களுடைய கமிட்டி ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 தமிழ்நாட்டில் நீட் நடைமுறைக்கு வந்தது. 17, 18, 19, 20, 21 இதில் நடந்த தேர்வுகளில் 21 வரைக்கும் 17, 18, 18, 19, 19, 20, 20, 21 இந்த 4 கல்வி ஆண்டுகளில் நடந்த தேர்வுகளில் படிப்படியாக தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டும் சிபிஎஸ்இ மூலம் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டும் வருது. அது மட்டும் இல்லை, சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்களையுமே ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் எழுதுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. இதில் இடையில 7.5 இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றை கொண்டு வர்றாங்க தமிழ்நாடு அரசு. இந்த 7.5 கொண்டு வந்ததற்கு பிறகு அரசு பள்ளி மாணவர்களுடைய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து வருகிறது. அது எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கும் அந்த 7.5 பொருந்தி வருகிறது. இந்த 7.5 வைத்ததற்கு பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தது மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறது.
இந்த 7.5 போலவே ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த நீட்டு இல்லாமலே இந்த 7.5 செயல்படுத்தும் போது இன்னும் அதிகமானவர்கள் பயனடைவார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படுகிறது. அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கு? 7.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் நீங்கள் அப்படியே இதை கட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற நீட்டை எடுத்துட்டீங்கன்னா, அனிதா சொன்ன அந்த வார்த்தை நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில், என் கூட இன்னும் சில பொண்ணுங்களும் எழுதுனாங்க, ஆனால் பாஸ் ஆக வாய்ப்பில்லை, ஏன்னா நாங்கள் படித்தது வேற, அவங்க கேள்வி கேட்குறது வேற அப்படின்றாங்க. இது எப்படி அரசு பள்ளி மாணவர்களை பாதிக்கும் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் மிக மிக பின்தங்கிய பின்னணியை சேர்ந்த மாணவர்கள். அவங்களுடைய அப்பா பெரும்பாலும் இல்லை, 90% பேர் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் முதல் தலைமுறை கல்வி பயில்பவர்களாக இருப்பார்கள். அவங்க அப்பா அம்மாவால் வீட்டுக்கு போனால் இவங்களுடைய பாடத்திட்டத்தை அவங்க அப்பா அம்மாவால் புரிஞ்சுக்க முடியாது. அதுலேயும் நீங்கள் கிராமப்புற பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு டியூஷன் கூட அவங்களால போக முடியாது. அப்போது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லித்தரதை மட்டும்தான் அவங்களால படிக்கவே முடியும். அப்படி படித்து வளர்கிறவங்க கோச்சிங்க்கு போய் ஃபீஸ் கட்ட முடியுமான்னா கடன் வாங்காமல் ஃபீஸே கட்ட முடியாது. அப்படியே கட்டினாலும் 1 மாதம் 2 மாதம் படிக்கலாம், இம்மீடியட் அட்டம்ப்டில் பாஸ் ஆனாலே ஒழிய அவங்களால மறுபடியும் ஃபீஸ் கட்டி 1 வருஷம் வீட்டில் உட்காந்து படிக்க முடியுமா? ஆனால் மறுபடியும் கடன் வாங்கணும், கடன் சுமை ஏறும், வட்டி கட்டணும். அப்பாவுடைய தொழிலை வைத்துக்கொண்டு மாதம் 6000 ரூபா சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு அந்த அப்பா எவ்வளவு கடன் வாங்குவார், எவ்வளவு கடன் அடைப்பார். அதுலேயும் பாருங்கள், ஒரு ஆண் குழந்தைய வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணியிருப்பீங்க நான் சொல்லும்போது. இதிலே ஒரு பெண் குழந்தைய வச்சு யோசிச்சு பாருங்களேன். அந்த பெண் 1 வருஷம் வீட்டில் உட்காந்து நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்க முடியுமா? கிராம சூழலில் எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த சமூக அழுத்தத்திற்கு அந்த பிள்ளைகளை உட்படுத்துகிறது இந்த அரசு. அப்போ யாரால் உட்காந்து படிக்க முடியும்? சொஃபிஸ்டிகேட்டடா, நல்ல சம்பாத்தியம் உள்ள அப்பா அம்மா இருக்கக்கூடிய பிள்ளைகள், கடனை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையுள்ள பிள்ளைகள், அந்த பிள்ளைகளால் மட்டும்தான் படிக்க முடியும். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பாதிப்பு, கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு. அப்படியே கிராமத்தில் இருந்தவங்க நேரம் எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினச்சாலும் கூட இப்போ ஒரு கிராம பின்னணி, அவங்கள்ட்ட காசு இருக்குது, ஆனால் கோச்சிங் சென்டர் அந்த ஊரில் இருக்காது. அவங்க எங்கே போய் படிப்பாங்க? அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், மருத்துவர் வீட்டு பிள்ளைகள் மருத்துவராகுது அப்படின்றது நிறைய வீட்டில் பார்க்க முடியும். ஏன்? அந்த அப்பா அம்மாவுக்கு தங்களுடைய பிள்ளைகளை எப்படி கைடு பண்ணணும்னு தெரியும். ஒரு ஏழை விவசாய கூலி தொழிலாளிக்கு தன்னுடைய மகளை மருத்துவ கல்விக்கு எப்படி தயார்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்குமா? இப்போ அங்கே தான் தமிழ்நாடு அரசு, இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு, நான் முதல்வன் மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து இந்த அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்ஸுக்கு, அதாவது டிப்ரீவ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. எனக்கு தகவலே தெரியாமல் இருக்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தை, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்போது மேலூர் பக்கத்தில் அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த அரிட்டாப்பட்டியில் நீட் கோச்சிங் சென்டர் இருக்குமா? இப்போ திருமங்கலம் பக்கத்தில் குன்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நீட் கோச்சிங் சென்டர் இருக்குமா? அங்கே இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளை எப்படி நீட்டுக்கு படிக்க வைக்கிறதுன்னு தெரியுமா? எந்த கோச்சிங் சென்டரில் சேர்க்குறதுன்னு தெரியுமா? இப்போது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரை அனலைஸ் பண்ணுவாங்க. ரேஸில் சேர்க்கலாமா, அல்லது வேறு அகாடமிஸில் சேர்க்கலாமா, அல்லது ஹோம் டியூஷன் மாதிரி யாராவது டீச்சர்ஸ் வைக்கலாமா? இந்த ஆப்ஷன்ஸே தெரியாது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு. இதுதான் இன்ஃபர்மேஷன் ப்ரிவிலேஜ்ன்றது. யாருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பிசியோ, எஸ்சியோ, எஸ்டியோ, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட, அப்பா அம்மா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே கூட இதெல்லாம் தெரியாது. எங்கே படிக்க வைக்கிறது, எப்படி படிக்க வைக்கிறது, எங்கே படிக்க வச்சா செலக்ட் ஆவாங்க தெரியாது. இதுதான் டிப்ரீவ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்க தகவல் புறக்கணிக்கப்பட்டவர்கள். கலைஞர் கொடுத்த அந்த டிவி இதை தான் மாற்றுறதுக்கு முயற்சி செய்தது. நியூஸ் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இப்போது இவ்வளவு செய்தும் கூட இந்த பின்தங்கிய நிலையை மாற்றுவதற்கான இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இவங்களையெல்லாம் வஞ்சிக்கின்ற வகையில், அப்போது எனக்கு முதல்ல தகவல் தெரியாதவர்களுக்கு இது முதல்ல பெரிய அடி, பணம் இல்லாதவர்களுக்கு பெரிய அடி, கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அடி, நகர்ப்புறத்திலே இருந்தாலும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பெரிய அடி. யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்லுவோம்,
அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருக்கும் இது எதிரானதாக இருக்கிறது. அதனால தான் நீட்டை கடுமையாக எதிர்க்கிறோம். ஏகே ராஜன் கமிட்டி இதைத்தான் விரிவாக ஆய்வு செய்திருக்கிறது. பலரும் இப்போது ஏகே ராஜன் கமிட்டி, திமுக அரசு அமைத்த அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை பலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இந்த உரையாடல் நடக்க வேண்டும். மருத்துவர் கோகிலாமணி போன்ற மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும். இப்போ பலரும் சொல்றாங்க, நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த இத்தனை பேர் பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ் ஆன விவகாரத்தில் ஒரு டேட்டா சொல்றேன். இந்தியாவில் 2024 எத்தனை பேர் பரீட்சைக்கு பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா 24 லட்சம் பேர். எத்தனை பேர் குவாலிஃபை ஆனாங்க தெரியுமா? 13 லட்சம் பேர். வா, சூப்பர் நம்பர்ல. வெயிட் பண்ணுங்க. 2025 அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர்? 22 லட்சம் பேர். குவாலிஃபை ஆனவங்க எத்தனை பேர்? 12 லட்சம் பேர். சொல்ல போனா குவாலிஃபையிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. எப்போ? 2024 விட. அங்கே 24 லட்சத்தில் 13 லட்சம், இங்கே 22 லட்சத்தில் 12.35 லட்சம். 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் அவ்வளோ பேர் பாஸ் ஆகிட்டாங்க. அப்படி இப்படின்னு டேட்டாக்களை பறக்க விடுறாங்க பல பேர். இந்தியா முழுக்க மொத்தமாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் எத்தனை தெரியுமா? 1,18,190 பேர். எய்ம்ஸு, ஜிப்மர் எல்லாம் சேர்த்து 1,18,000 இடம் தான் மொத்தமே இருக்கு. நாட் ஜஸ்ட் கவர்மெண்ட், இன்க்ளூடிங் பிரைவேட் ட்ரஸ்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். 1,18,000 இடத்துக்கு 13 லட்சம் பேரை பாஸ்ன்னு அறிவிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? எந்த மடையனாவது இதை செய்வானா? செய்யறாங்க. 1,18,000 பேருக்கு 12 லட்சம் பேரை பாஸ்ன்னு அறிவிப்பானா எவனாவது? அப்போ பாஸ் ஆனாலும் இடம் கிடைக்காம, இப்போ அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்க, 7.5% இருக்கிறதுனால சிலர் இடம் கிடைச்சிரும். அப்போ இடம் கிடைக்காத அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு மறுபடியும் வேற கோர்ஸ் படிக்க போகணும். அப்போ இது ஏமாற்றுகிறது. இது தரத்தை நிர்ணயம் செய்யவில்லை, இது ஏமாற்றுகிறது. இந்த ஏமாற்ற நீட்டைத்தான் நாம் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் கோகிலாமணி போன்ற மருத்துவர்கள், எளிய பின்னணியைச் சேர்ந்த மருத்துவர்கள் உருவாக வேண்டும் என்றால் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த நீட் தேர்வு இல்லாமல் இருந்திருந்தால் மருத்துவர் கோகிலாமணி அவர்களுடைய ஜூனியராக இன்றைக்கு அனிதாவும் டாக்டர் ஆகி இருப்பார். ஒரு அனிதா டாக்டர் ஆகாமல் தடுக்கப்பட்டது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனிதாக்கள் பல பேர் மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு புரிந்து கொண்டுதான் தொடர்ந்து போராடுகிறது. தாவேக அரசு மௌனம் காக்கிறது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சார், நான் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். அங்கே ஹெச்எம் இருப்பார். அதுக்கு மேலே நம்ம திருக்குறள்லாம் எழுதிருவாங்க இல்லையா, திருக்குறள்லாம் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் எழுதியிருப்பாங்க. அண்ட் தலைவர்களோட ஃபோட்டோஸை வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ். அப்போ எங்கள் ஹெச்எம் ரூம் மேலே ஒரு வாசகம் எழுதியிருக்கும். என்ன அப்படின்னா, பெருமைக்கு அனைவரும் பொறுப்பு, தவறுக்கு தலைமையே பொறுப்பு. ஓகே அப்படின்னு. இப்போ நீங்கள் பெருமை அப்படின்னா, ஒரு நம்ம பசங்க நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னா நம்ம எல்லாருமே அது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச பெருமை. ஆனால் தவறு அப்படின்னு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா ஒரு தலைவர் அதுக்கு இந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதுதான் ஒரு தலைமை பண்பு. ஆனால் இப்போ இந்த தேர்தல் தோல்வியிலையுமே கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். தேர்தல் தோல்வியை கூட ஒரு தலைவர் இது இந்த ஒரு தவறு நடந்துருச்சு, அதுக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன், முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த தலைமை பண்புலேயே தலைவர் ஒரு உயர்ந்து நிற்கிறாரு. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நீட்டுக்கு அகெயின்ஸ்டாக எத்தனையோ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. மக்கள் மக்களா ஜனமா பணமா அப்படின்னு கேட்டவங்க, ஜனமா பணமா, ஜனந்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்க, இன்றைக்கி அந்த ஜனங்கள் மக்களுக்காக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போராடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகுது. அப்போது சொல் ஒன்று செயல் ஒன்று அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தலைமை பண்பு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அப்பாலஜி அப்படின்ற இடத்துலையே இப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. மக்கள் எல்லாரும் இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, அதுக்கு போன ஆட்சியில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா எங்களுக்கு நீதி வேண்டும், நீங்கள் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவங்க இன்றைக்கி சாரி கூட சொல்கிற இடத்துல இல்லை, சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அப்படியே கோஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது.
அந்த சாரி சொல்கிறது கூட ஒரு தலைவர் வரல. அந்த இன்சிடெண்ட்டை என்ன நடக்குது அப்படின்னு கூட கேட்காம ஒரு ஃபஸ்ட்டு ஷோ படத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றது, படம் பார்க்குறது தவறே கிடையாது. எல்லாருக்குமே அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு டைம் இருக்குது. பட் அது எந்த இடத்துல எந்த பொறுப்பில் நம்ம இருந்துட்டு பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்துட்டு டைம் கேட்குறோம். எங்களுக்கு டைம் கொடுங்க, ஆட்சி பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க. படிக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆஸ்பிரண்ட், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். என்னை யாரும் வந்துட்டு நீங்கள் இந்த தவறுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, இதுக்கு நீங்கள் அப்பாலஜி பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. பட் ஒன்ஸ் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன் அப்படின்னா ஐம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ பப்ளிக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் வந்துட்டு பதவியேற்ற பின்னாடி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, மக்களுக்கிடையே ஒரு இஷ்யூ, மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, எனக்கு இன்னும் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு இன்னும் யோசிக்கணும், எனக்கு இது செயல்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு 1 month to 3 months எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நம்ம நிற்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போது அந்த டைமில் ஒரு ஆஃபீஸராக நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம் மக்களுக்கு. ஸோ நம்ம பதில் சொல்லணும். பதில் சொல்கிறத தாண்டி அடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்மக்கிட்ட டைம் கேட்குறாங்களா? கேட்குறது கிடையாது. ஆனால் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்ற பின்னாடி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு ஆட்சி இப்போ தான் புது ஆட்சி அமைச்சிருக்கோம், அப்புறம் எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்றது கேட்குறது எந்த விதத்தில் வந்துட்டு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது? அண்ட் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு நாட்டோட பிரதமர் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இப்போது ஒரு வார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லைங்களா? இப்போ தான் நாங்கள் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம 6 மாதம் கழித்து நீங்கள் வார் கொண்டு வாங்க, அப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? இப்போ முடியாது. மக்களோட பிரச்சனைகளை எப்போ வந்துட்டு உடனே செவி கொடுத்து கேட்டு அதுக்கு என்ன பதில், நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறோம், இந்த மாதிரி கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்படின்னு மக்களை வந்துட்டு ரீஅஷ்யூர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறது தான் ஒரு அரசே தவிர, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது வந்துட்டு சரியான போக்காக தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.